ஆர்கே நகர் இடைத்தேர்தல்னால அங்க தேர்தல் பிரச்சாரம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. மேலும் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பண மழையில நனைஞ்சிட்டு வர்றதா செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய்னு டிடிவி தினகரன் அவர்களோட தொப்பி சின்னத்துக்கு வாக்கு சேகரிச்சாங்க. இந்த பிரச்சனையை இன்னும் முடிஞ்ச பாடில்ல. அடுத்தபடியா திமுகவும் இப்ப களத்துல குதிச்சிருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய்னு அவங்க தங்களோட பணப்பட்டுவாடாவை ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் இதுவரைக்கும் பணப்பட்டுவாடா செஞ்சதா 12 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க விசாரிச்சுட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து இதுவரைக்கும் 1,15,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க காவல்துறை. வருகிற 12ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிற இந்த சமயத்துல நாளுக்கு நாள் ஆர்கே நகர்ல பரபரப்பு அதிகமாகிட்டே வருது. புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கிறதா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சது. இந்த தகவலை தொடர்ந்துதான் அங்க சோதனை நடத்தப்பட்டு சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் தற்போது புது மாநில தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து டெல்லியில இருந்து சிறப்பு தேர்தல் அதிகாரியும் வந்திருக்காரு. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில இடைத்தேர்தல் ரத்து பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ்களை கீழே கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.